திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளிலிருந்து இதுவரை 33% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறியுள்ளார். அவர் கூறிய விவரங்களை பார்க்கலாம். 33% வந்து நேற்று இரவு 8 மணி அளவுலேயே கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து நானும் வந்து டெய்லி வந்து மார்னிங் எல்லா இடத்துலையும் வந்து தொடர்ந்து களத்திலேயே தான் இருக்கும். எல்லா அலுவலர்களையும் இந்த 3 நாட்கள் தொடர்ந்து தீவிரமாக வீடு வீடாக நம்ம கொடுத்ததில் வந்து இன்னைக்கு தேதியில் நம்ம எப்படியும் இப்போ நிலவரப்படி பார்த்தா நம்ம ஒரு 40% மேலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1-2 நாளில் வந்து அவங்களுக்கு நிறைய பல்க் ஃபார்ம்ஸ் இருந்தது. ஒரு ஊருக்கு போனாங்க 100 வீடுகளுக்கான ஃபார்ம்ஸை எடுத்துகிட்டு போனாங்க அந்த பூத்தில் உள்ள ஆஃபீஸர்ஸ். அதனால கொஞ்சம் வந்து அதை தூக்கிட்டு போகிற இதில் சிரமங்கள் வந்து இப்போ ஃபார்ம்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அதுவும் இல்லாமல் வந்து வீக்கெண்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க டெம்பரரியா அப்படின்னா அவங்களாம் வந்து வீக்கெண்டில் வந்துடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வெள்ளி சனி ஞாயிறுல அதனால இந்த 3 நாட்களில் வந்து இன்னும் நிறைய அதிக அளவில் ஃபார்ம்ஸை நம்ம கொடுத்துருவோம். எப்படியும் வந்து நம்ம திங்கட்கிழமை காலையில் நம்மகிட்ட கேட்டிங்கன்னா எப்படியும் நம்ம ஒரு 70-80% மேலே நம்ம கண்டிப்பாக கொடுத்துருப்போம். அதில் வந்து வீடு வீடாக அவங்க போகும்போது நம்ம பிஎல்ஓஸ் என்னென்ன விஷயங்களை குறிக்கிறாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் இல்லை அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ஆப்சென்டியா, ஷிஃப்டடா, ரெட் ஓட்டர்ஸா அல்லது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்ன்னு இந்த 4 வகையில் வந்து அவங்கள பிரித்து வைக்கிறாங்க. இதில் டெட் ஓட்டர்ஸ்னா கிளியர்ஸாக அவங்க ஃபார்ம் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து பிஎல்ஓ ரெஜிஸ்டரில் குறிச்சிக்கிறாங்க. ஷிஃப்டட் அப்படின்னு கேட்டால் வந்து பர்மனெண்ட்லி ஷிஃப்டடா அல்லது வந்து டெம்பரரி ஷிஃப்டிங்கா அப்படின்றத வந்து குறிச்சு கேட்டுக்கிறாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்த உடனே எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய இதை வந்து 2002 அதாவது ரூரல் ஏரியாஸ் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவில் உள்ள ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ் ராதாபுரம், நம்மளுடைய அம்பசமுத்திரம் மற்றும் நாங்குநேரி 3 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸில் வந்து 2002 ரோல் அந்த எஸ்ஐஆரில் நம்ம கிடைச்ச ரோலை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை அதில் ஏதாவது சிரமம் இருக்குது, அது வந்து எனக்கு பண்ணுற சங்கடமாக இருக்குது அல்லது ஒரு நிறைய தெரியல டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஎல்ஓட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். அது இன்னும் 2-3 நாள் இருக்குது. அது இந்த கணக்கெடுப்பு காலம் 4/11/2025 4/12/2025 வரைக்கும் உங்களுக்கு 1 மாத காலம் இருக்குது. அதனால் ஒன்றும் நீங்கள் உடனே அவசரப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி எளிமையாக நடைபெறுவதாகவும் களப்பணியாளர்கள் சந்தேகங்களை முறையாக தீர்த்து வைப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்டம் முத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். சார், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவு இப்போ பர்சனலாக என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கப்பட்ட 2வது நாளே என்னுடைய வீடுகளில் வந்து இந்த தேர்தல் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்து முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த பணிகளை துரிதமாக நடைபெற வைக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இதை இந்த குறுகிய காலத்தில் எப்படி பண்ண போகிறாங்கன்ற ஒரு டவுட் இருந்ததை மிக எளிமையாக வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அலைய வேணாம், உங்கள் வீடு தேடியே நாங்கள் வருவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அனுப்பக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த பணிகள்லாம் ஆல்ரெடி ஈடுபட்டவங்க. ஸோ எளிமையாக அந்தந்த வீடுகளுக்கு சென்றடைந்து இந்தந்த வீட்டில் இவங்க தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிந்தாலும் கூட அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு திருத்தங்களை மேற்கொள்றதுனால மிக அருமையான ஒரு விஷயங்களை கையாளக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தீர்த்தாங்க சார். வீட்டில் வந்து கொடுத்தாங்க, என்னென்ன பிரச்சனை நாங்கள் கேட்டோம் அது எல்லாத்தையும் வந்து தீர்த்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. 2 நாளுக்குள்ள நீங்கள் நிரப்பி கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நிரப்பி கொடுத்துருக்கோங்க. நான் கொஞ்சம் படிக்காதவங்க தான் என்னையாலவே வந்து அதை வந்து நிரப்புற ஒரு இது வந்து எனக்கு அதில் கிடைச்சதுங்க சார். தேர்தலை